டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். வன்மையாக கண்டிக்கிறோம். உடைக்காதே உடைக்காதே பெரியார் அணையை உடைக்காதே, அனுமதிக்காதே அனுமதிக்காதே, புதிய விண்ணப்பத்தை அனுமதிக்காதே, புதிய அணை கட்டுவதற்கு. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெகநாத், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்ன, விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உச்ச நீதிமன்றம் முல்லை பெரியாறு அணை வலுவாக உள்ள நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் புதிய அணை கட்டும் கேரள அரசு விண்ணப்புவதை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நிராகரித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் முல்லை பெரியாறு அணைக்கு மத்திய அரசின் தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்கிட வேண்டும், தமிழக அரசு முல்லை பெரியாறு அணையில் 152 அடி நீர் கொள்ளளவை உயர்த்துவதற்கு அவசர கால நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தியும் கேரள அரசின் மீது நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடர்பிட வலியுறுத்தியும் முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அதன் தலைவர் PR பாண்டியன் அவர்கள் தலைமையில் தற்போது மதுரை தமுக்கம் மைதானத்தில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் சிறிது நேரத்துக்கு முன்பு ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று மத்திய மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களும் கண்டன முழக்கங்களும் எழுப்பினார்கள். குறிப்பாக மதுரை டிபிகுளம் பகுதியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் உரிய அனுமதி வழங்காத நிலையிலும் தமுக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையம் அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்திற்கு அனுமதி அளிக்காத காவல்துறையிடம் எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில சுமார் 1 மணி நேரம் அந்த இடத்துல போராட்டமானது நீடித்த நிலையில தற்போது விவசாயிகள் தல்லாகுளத்தில் இருந்து வருமான வரித்துறை அலுவலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். பேரணியை சொல்ல தொடங்கியிருக்கிற விவசாயிகளை காவல்துறையினர் கயிறுகள் மூலமும் பேரிகார்டு மூலமும் அங்கு தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில தற்போது தொடர்ந்து காவல்துறையிடம் அந்த விவசாயிகள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான வாக்குவாதங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினரை பேரிகார்டுகளை அகற்றி அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.